அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெண் காவலரின் கணவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை தேனாம்பேட்டையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெண் காவலரின் கணவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். தற்போது பெண் காவலரின் கணவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பாக சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பெண் காவலரின் கணவர் பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை தேனாம்பேட்டை ராஜபிள்ளை தோட்டத்தை சேர்ந்தவர் கௌசல்யா. இவர் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவரது கணவர் பூபாலன் பிரபல நகைக்கடையில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வருகிறார். நேற்று முன்தினம் அதே பகுதியில் இருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு செல்போன் நம்பரை கேட்டதுடன் அந்த மாணவியை பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். செய்கையின் மூலம் மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தியதில் சம்பந்தப்பட்ட பூபாலன் பெண் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் நேற்று அவரை கைது செய்த போலீசார் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பெண் போலீசின் கணவர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. சாருலதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.